கிரேட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சிஎஸ்கேக்கு அடி மேல அடி. இந்த சீசனே ஆல்மோஸ்ட் அவ்வளோதானுங்கிற மாரி தோணுது. ஆயுஷ் மாத்ரே அவுட்டுங்க. 3 வாரத்துக்கு உள்ள நீங்க பார்க்க முடியாது. ஸோ, இப்ப நம்ம ஏப்ரல் 3 வீக்குக்கு மேல இருக்கோம். இந்த மாசத்துல 2 வாரம், நீங்க மேல 1 வாரம் இருக்கு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 20 டேஸுக்கு மேல அவர வந்துட்டு ஹோல்டு பண்ணி வைக்க போறாங்க. ஸோ, 21 டேஸ் 3 வீக்ஸ் அப்டின்னா கூட ஓரளவுக்கு புஷ் பண்ணா அதிகபட்சம் 20 டேஸ் வரைக்கும் அவரு ரெஸ்ட்ல இருப்பாரு அப்டின்னுங்கிற மாரி தான் இப்போதைக்கு தகவல் வந்திருக்கு. இந்த நிலைமையில சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்ண போறாங்க? ஆல்ரெடி டீம் கொலாப்ஸு. ஏகப்பட்ட பிரச்சனையோட இருக்காங்க. உள்ள தோனி அவர்கள் வர முடியுமா? என்ன காம்பினேஷன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். டீமுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை. ருத்ராஜ் பேட்ல இருந்து ரன்ஸ் வரவே இல்ல. சிவம் தூபே வேர்ல்ட் கப்ல ஆடின ஆட்டத்தை இங்க ஆட மாட்டேறாரு. அதுக்கு காரணம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே டீம் இன்எக்ஸ்பீரியன்ஸ். அவரு தான் கடைசி வரைக்கும் நின்னாகணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷன்ல வச்சிருக்காங்க. அப்படி இல்லைன்னா தூபே நம்பர் 4க்குள்ள வரக்கூடிய பேட்ஸ்மேன். நீங்க 2022 2023 இந்த சீசன்லாம் எடுத்து பாருங்க. நம்பர் 4 அந்த டைம்ல வந்து அடிச்சு கொடுத்துட்டு இருப்பாரு. இப்ப ஏன் இவ்வளவு தூரம் இறங்குறாரு அப்படின்னா அவருக்கு அப்புறம் ஆட்கள் இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ, இப்போ சர்ஃப்ராஸ் கானும் நேற்று கொஞ்சம் பால் வேஸ்ட் பண்ணாரு. மேத்யூஸ் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 5 ஓவர் பக்கம் பிடிச்சி 34 ரன், 2 சிக்ஸ் அவர் பேட்ல இருந்து வந்திருந்தா கூட மேட்சை ஜெயிச்சிருக்கலாம். ஒரு சிக்ஸ் கூட அடியில. அகில் ஹுசைனை கொண்டு வராது மிகப்பெரிய பிரச்சனை. இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கும்போது இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் என்னதான் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. பொதுவாக ஒரு பிளேயருக்கு இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் தான் பீக் லெவலில் இருக்கும்போது அவருக்கு சின்ன பிரச்சனை அப்படின்னாலே கொஞ்ச நேரம் ரிட்டையர்ட் ஆகிட்டு ஹர்ட் ஆகிட்டு வெளியில் வாப்பா, எந்த பிரச்சனையும் கிடையாது, மற்ற பேட்ஸ்மேன் ஆகட்டும், நீ அப்போ கடைசியில் கூட போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடணும். இருந்தாலும் ஆடுன்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணி அவர் அவுட் ஆகிட்டாரு. பட் இருந்தாலுமே எக்ஸ்ட்ரா அந்த இன்ஜுரியை பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம். ஸோ, அதனால ஆல்மோஸ்ட் 3 வீக்ஸ் பக்கம் அவர் விளையாட மாட்டார். அவருக்கு பதில் ரிப்ளேஸ்மெண்ட் தேட போகிறாங்களா அப்படிங்கிறத தெரியல. இந்த ஒரு சீசன் ரிப்ளேஸ்மெண்ட் பார்த்து மறுபடியும் அடுத்த சீசன் மாத்திரவே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் அவர் ரூல்ட் அவுட் கிடையாது. இப்போதைக்கு 3 வீக்ஸ் தான் அவுட்னு சொல்லியிருக்காங்க. பட் சிஎஸ்கே நினச்சா ரூல்ட் அவுட் பண்ணிட்டு அவருக்கு பதில் ஒரு பேட்ஸ்மேன் வெளியிலேருந்து எடுக்கலாம். ஆனால் உள்ளேயே ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் உள்ள ஆட போறாருங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒன் அண்ட் ஒன்லி உர்வில் பட்டேல். சிஎஸ்கே இவரை நம்பி தான் போய் ஆகணும். பெஞ்சில் இவ்வளோ நாள் இருந்தாரு. அவர் போன தடவை நம்பர் 4ல வந்து காட்டின காட்டு, நம்பர் 3ல வந்து காட்டின காட்டு சூப்பராக இருந்தது. இந்த தடவை ருத்து சஞ்சுவே ஓப்பன் பண்ணாடும். நம்பர் 3ல உர்வில் பட்டேல் வந்து ஆடணும். அண்ட் நம்பர் 4 அந்த இடத்துல மறுபடியும் சர்ஃப்ராஸ் கானை பொருத்துவாங்களா, இல்லை ப்ரிவியஸ் நம்பர் 4ல கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நெக்ஸ்ட் மேட்ச் சர்ஃப்ராஸ் அண்ட் மேத்யூ ஷாட் 2 பேர் தான் வெளியில போவாங்க அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷனாகவும் இருந்துட்டு இருக்கு. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் மேலே ருத்ராஜ் அண்ட் சஞ்சு, 1 டவுன்ல உர்வில் பட்டேல், நம்பர் 4ல டெவால் பிரேவிஸ், நம்பர் 5ல சிவம் துபே, நம்பர் 6ல அகில் ஹுசைன், நம்பர் 7 எம்எஸ் தோனி வரக்கான சான்ஸ் இருக்கு. எம்எஸ் தோனி ஃபுல் ஃபிட் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருச்சு. ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிருக்காரு. பிகாஸ் அவர் ஆட போகிறது அந்த 17வது ஓவர் 18வது ஓவர் அப்படிங்கிறதுனால. ஸோ, ரன்னிங் ஓடி ஆகணும். ஸோ, அதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் எகைன் இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் உள்ள வரக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ, அதுக்கப்புறம் ஃபைனலாக ஜேமி ஓவர்டன் அப்படிங்கிற மாதிரி பிளேயிங் 11 முடிய போகிறது. பேட்டிங்கில் அவ்வளோ டெப்த் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க சிஎஸ்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். போன தடவை சூஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப போரான பிளேயிங் 11. நிறைய பேர் லெஃப்ட் ஹேண்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் இந்த மாதிரி தான் கொண்டு வரணும், மேத்யூ ஷாட்டை தான் கொண்டு வரணும், அகில் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது அகில் ஹுசைன் ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு. ஏங்க, எந்த ஒரு நியாயம் இது? கிரிக்கெட்டர் அப்படின்னா எல்லா பேட்ஸ்மேனுக்கும் எல்லா சுச்சுவேஷன்லையும் போட்டு தான் ஆகணும். அது எப்படி ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ரைட் ஹேண்ட் ஸ்பின்னர் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க, லெஃப்ட் ஹேண்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் போடக்கூடாதுன்னு சொல்றீங்க, என்ன சட்டம் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூ சொல்லியிருந்தாங்க. வேலிடான பாயிண்ட். நேற்று சிஎஸ்கே பண்ண தப்பே என்ன அப்படின்னா மேலே டாப் 3யும் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்கிறாங்க. நம்ம வந்துட்டு அகில் ஹுசைன் கொடுத்து அடி வாங்கிடுவோன்னு மேட்ச் ஆட்டை கொண்டு வந்தாங்க. மேட்ச் ஆட்டை தான் போட்டு பொழந்துட்டாங்க. பேட்டிங்லேயே வரல. இதுவே அகில் ஹுசைன் வந்திருந்து அவரும் ரன்ஸுக்கு போய் ஒரு 40 ரன் கொடுத்திருந்தாலுமே பேட்டிங்ல மேத்யூ ஷாட்டோட 10 மடங்கு பெட்டராக ஆடுவார். கேமை கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு போகக்கூடிய எபிலிட்டி இருக்கு. அரௌண்ட் த வேர்ல்டு இருக்கக்கூடிய எல்லா லீகும் ஆடிட்டு இருக்காரு. சிக்ஸும் மெகா ஹிட்டிங் சிக்ஸ் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. நம்பர் 4ல வந்து ரொட்டேட் பண்ணக்கூடிய நேற்று மேட்ச் ஆட் வந்த பொசிஷனுக்கு இவர் வந்து ரொட்டேட் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அந்த பொசிஷனில் இவர் வந்திருந்தாருன்னா ஜடேஜா மாதிரி கேமை எடுத்துகிட்டு போய் கடைசியில் 2 சிக்ஸ் என்ன லாஸ்ட் ஓவரில் 3 சிக்ஸ் வேணாலும் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த டவுன் ஆர்டரில் இருக்கக்கூடிய ஒரே ஆள் அகில் ஹுசைன் தான். ஜேமி ஓவர்டன், நீங்கள் அன்சுல் கம்போஜ் இவங்க எல்லாமே தாண்டி கண்டிப்பாக 6 பால்ல 18 வேணும்னா முடிச்சு கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அகில் ஹுசைன் கிட்ட தான் டவுன் ஆர்டரில் இருக்குது. அப்படிப்பட்ட ஆளை எடுக்காமல் போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி மேட்ச் அவ்வளோ சூப்பராக போட்டு கொடுத்தும் அவர் எடுக்காமல் போனது பிரச்சனை. நீங்கள் இன்னொன்று நோட் பண்ணீங்களான்னு தெரியல, நூர் அகமது 33 ரன் போயிருப்பார் இல்லையா விக்கெட்லெஸ்ஸாக. ஆனால்
அகீல் ஹுசேன் இருக்கும்போது அவர் விக்கெட் எடுக்கிறாரு. அகீல் ஹுசேன் இல்லைன்னா விக்கெட் எடுக்க மாட்டேங்கிறாரு. ரீசன் என்ன அப்படின்னா, அகீல் ஹுசேன் அவர் மட்டும் பவுலிங் போடுறது இல்லாம நூர் அகமது கிட்டயே பேசுறாரு. இது ட்ராக் இப்படி இருக்கு, நீ இப்படி போடுன்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொன்னு, ஒரு பக்கம் இவர் வந்துட்டு இழுத்து புடிச்சாருன்னா, இன்னொரு பக்கம் ஒரு விக்கெட் விழுகுது. அவர் இழுத்து புடிச்சாருன்னா, இவரு விக்கெட் எடுக்கிறாரு. இதுதான் 2 ஸ்பின்னர்ஸ் கூடிய காம்பினேஷன். நேத்து மேட்ச் ஷாட் பவர் பிளேல அடி வாங்கினதுனால, நூர் அகமதுக்கும் ஓவர்டனுக்கு தான் காம்பினேஷன் அமைஞ்சிட்டு இருந்துச்சு. ஓவர்டன் ஒரு பக்கம் போட்டாரு, நூர் அகமது ஒரு பக்கம் லைட்டா அடி வாங்கினாரு. இந்த மாதிரி தான் போச்சு. கூட சப்போர்ட்டுக்கு இன்னொரு ஸ்பின்னர் இருந்திருந்தா மிடில் ஆர்டர் ஈஸியா ரொட்டேட் பண்ணியிருக்கலாம். அது முடியாம போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஆக மொத்தத்துல நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாம் ஓவர் போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. ஆனா அவரு கண்டெயின் பண்றாருங்க. விக்கெட் எடுக்கிறாரு. அந்த அளவுக்கு சிஎஸ்கே உடைய மிடில் ஆர்டர் இருக்கு பார்த்துக்கங்க. இதுலேருந்து மீண்டு வரோம்னா சேஞ்சஸ் வேணும். அஃப்கோர்ஸ் டைம் இருக்கு. இதெல்லாமே எடுத்து பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மீதி இருக்கக்கூடிய 8 மேட்ச்ல அட்லீஸ்ட் அவங்க கம்ஃபர்டபுளா ஒரு 6ஆவது ஜெயிச்சாகணும். அப்பதான் 8 பாயிண்ட் 8 பாயிண்டே இப்ப எல்லா டீமும் எடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால, காம்படிஷன் ரொம்ப ஹெவி. சிஎஸ்கே அடுத்த ஒவ்வொரு மேட்சும் வின் பண்ணணும்ங்கிற ஃபுல் இன்டென்ட் போகணும். மும்பை இந்தியன்ஸ் கூட 2 இருக்கு. இதே ஹைதராபாத் கூட இன்னொன்று இருக்கு. ஜிடி கூட இருக்கு. எல்எஸ்ஜி கூட இருக்கு. இந்த மாதிரி நிறைய மேட்சஸ் இருக்கு. ஓரளவுக்கு அவங்களுக்கு சாதகமான விஷயமும் ஜிடி மாதிரியான ஓரளவுக்கு ஈஸியான டீம்ஸும் இருக்கிறாங்க. பட் சிஎஸ்கே அதை விட மோசமா போயிடக்கூடாது. இன்னும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தாங்கணும். திரும்பி வருவாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்களா? டீம்ல என்ன மாற்றம் பண்ணுவீங்க? யாரை கொண்டு வருவீங்க? அது எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்றேன். See you soon guys.